அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் சைவ உணவகம். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 3வது T20 போட்டி ராஜ்கோட்டில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இங்கிலாந்து அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் 2 போட்டிகளிலும் வெற்றி பெற்ற இந்திய அணி இன்று நடைபெறும் 3வது போட்டியிலும் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்பில் உள்ளது. ஆஸ்திரேலியாவின் உள்ளூர் T20 தொடரான பிக் பாஸ் லீக் தொடரின் இறுதிப் போட்டியில் சிட்னி தண்டரை வீழ்த்தி ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. போட்டியில் டாஸ் வென்ற ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்து அதன்படி முதலில் விளையாடிய சிட்னி தண்டர் அணி 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 182 ரன்களை குவித்தது. இதனையடுத்து 183 ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு களமிறங்கிய ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் அணி 14.1 ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 185 ரன்களை எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் எளிதில் வெற்றி பெற்றது. காயத்தால் சிரமத்தை சந்தித்த ஹர்திக் பாண்டியா தற்போது பவுலிங் துறையில் அசத்துவதாக ஜாம்பவான் ஜாகிர்கான் தெரிவித்திருக்கிறார். அவரை நம்பியே சூரியகுமார் தற்போது எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்களை பயன்படுத்தி வருவதாகவும் ஜாகிர்கான் தெரிவித்திருக்கிறார். ஹர்திக் பாண்டியா தற்போது முழுமையாக பவுலிங் செய்வதால் இந்திய அணி 3 அல்லது 4 ஸ்பின்னர்களை பயன்படுத்துவதை பார்க்க முடிவதாக ஜாகிர்கான் தெரிவித்திருக்கிறார். 2024ஆம் ஆண்டிற்கான ஒருநாள் மகளிர் கிரிக்கெட் போட்டியின் சிறந்த வீராங்கனையாக இந்திய அணியின் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் 4வது முறையாக ICC விருது வென்ற இந்திய வீராங்கனை என்கிற பெருமையையும் அவர் பெற்றிருக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் கிரிக்கெட் போட்டியில் சிறப்பாக செயல்படுபவர்கள் சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனைகளாக ICC நிர்வாகத்தால் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். அந்த வகையில் மகளிர் கிரிக்கெட் போட்டியில் 2018ஆம் ஆண்டுக்கான ICCயின் சிறந்த வீராங்கனை, ஒருநாள் போட்டிக்கான சிறந்த வீராங்கனை மற்றும் 2021ஆம் ஆண்டிற்கான ICCயின் சிறந்த வீராங்கனையாக இந்தியாவின் ஸ்மிருதி மந்தனா தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். டெல்லியில் நடைபெற்று வரும் டாடா ஸ்டீல் செஸ் தொடரில் தமிழ்நாடு செஸ் கிராண்ட் மாஸ்டர் வைசாலிக்கு உஸ்பெகிஸ்தான் கிராண்ட் மாஸ்டர் நோடிர்பேர் கை கொடுக்க மறுத்ததற்கு அவர் விளக்கம் அளித்திருக்கிறார். தன்னுடைய இஸ்லாம் மதத்தில் அந்நிய பெண்களை தொடுவதற்கு அனுமதி கிடையாது என்பதால் தான் அவரிடம் கை கொடுக்கவில்லை என தெரிவித்தார். வைசாலியையும் அவருடைய சகோதரர் பிரக்யானந்தாவையும் தாம் வெகுவாக மதிப்பதாக தெரிவித்த நோடிர்பேர் தன்னுடைய செயலால் அவர்களுக்கு மனவேதனை தந்திருந்தால் அதற்காக மன்னிப்பு தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். திலக் வர்மா இந்திய அணிக்கு கிடைத்த மிகப்பெரிய நட்சத்திர வீரர் என முன்னாள் வீரர் அம்பத்தி ராயுடு பாராட்டியிருக்கிறார். மேலும் அவரை 3 வகையான போட்டிகளிலும் இந்திய அணியிலும் விளையாட வைக்க வேண்டும் என்றும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார். 3 வகையான இந்திய அணியிலும் திலக் வர்மாவால் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்த முடியும் என தான் நம்புவதாக ராயுடு தெரிவித்திருக்கிறார்.